அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஆவலோட எதிர்பார்க்கிற முருகருடைய டாபிக் தான் பார்க்க போறோம். வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துல வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை இந்த 2 நாட்களுக்கும் உரிய முருகர் மெசேஜ் அப்படி பார்க்க போறோம். ஸோ முருகர் உங்களுக்கு இந்த 2 நாள்ல என்ன ஸ்பெஷலா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. இந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கிறிஸ்டலை எடுக்கலான்றத கண்ணை மூடி முருகரை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களுக்கான கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. நம்ம 3 கிறிஸ்டலுக்குமான மெசேஜஸ் 1 by 1 பார்க்கலாம். உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்துட்டு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படின்னு மனதார டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பைல் நம்பர் 1, இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான முருகர் கார்டு. யூ ஆர் ப்ரொடெக்டட். முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் முருகரனுடைய ஒரு அருள் வெளிச்சம். ஸோ அந்த அருள் வெளிச்சம், அந்த லைட்னஸ், அந்த ஒரு ஒளியில நீங்க எல்லாருமே ப்ரொடெக்டடா தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் லைஃப்ல நடந்தாலும், யார் உங்களுக்கு கெட்ட செய்யணும்னு நினைச்சாலும், நீங்க என்ன மாதிரியான ஒரு இருள்ல மாட்டிக்கிட்டாலும், பட் நீங்க அதை கண்டு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஸோ நிச்சயமா முருகருடைய ஒரு ஒளி உங்க மேல பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க ப்ரொடெக்டடா இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, முருகர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அட் த சேம் டைம் அதே அளவுக்கு உங்களுக்கு மற்ற நெகட்டிவ் விஷயங்கள் மேலயும் மற்ற மனிதர்கள் மேலயும் ஒரு சில பயங்களும் ஒரு சில கவலைகளும் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு இருள்ல சூழ வைக்குது. ஸோ அது உங்களுக்கு வேண்டாம். முருகருடைய ஒரு அருள் ஜோதி உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அது இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே எந்த ஒரு இடத்துலயும் நீங்க ரொம்ப சேஃபா தான் இருப்பீங்க. ஸோ அது சொல்லுவாங்க பாருங்க, தலைப்பாகையோட போயிடுச்சு, தலைக்கு தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா காரியங்களுமே நடந்துட்டு இருக்கும். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ரீசன் முருகருடைய ஒரு அருட் ஜோதி உங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு பவர் உங்களுக்கு இருக்கு. முருகருடைய பிளஸ்ஸிங் இருக்கு. உங்களுக்கு பிஹைண்ட்ல முருகர் கண்டிப்பா ஒரு சேஃப் கார்டா இருந்து ப்ரொடெக்ட் உங்களை பண்றாரு. ஸோ நீங்க இதுக்கு மேல செய்யக்கூடிய காரியங்களை, நல்ல விஷயங்களை, உங்களுடைய கோல்ஸை கான்ஃபிடென்ட்டோட நீங்க அடியெடுத்து வைங்க. நிச்சயமா அதுல ஒரு நல்ல விதமான ஒரு சக்சஸ் உங்களால ஈட்ட முடியும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான முருகர் மெசேஜஸ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் பிளஸிங் நம்ம இப்ப பார்க்கலாம். File number 2 உங்களுக்கான முருகர் மெசேஜ். The way forward is open. முருகர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சமீப காலமா நம்மளை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்களோ, நம்ம யார் யார் விரிச்ச வலையிலயும் நம்ம மாட்டிக்கிட்டோமோ, கண்ட்ரோல் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மன நெருக்கடியில உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு மன இறுக்கத்துல இருக்கீங்க. உங்களால ஒரு சந்தோஷமா எந்த ஒரு காரியமும் செய்ய முடியல, ஒரு சிரிக்க கூட முடியல. சிரிச்சா கூட அதுல ஏதாவது ஒரு இப்ப சிரிக்கிறோம், உடனே நம்ம அழுகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு பயமான ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. லைக் ஒரு
கண் கட்டப்பட்ட ஒரு கை கட்டப்பட்ட நிலைமை மாதிரி உங்களுடைய தாட்ஸ் ஆனது உங்களுக்குள்ள வந்து கொஞ்ச நாளா உருவாகிட்டு இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா, ஸோ நிச்சயமா நீங்க முருகரை வந்து கண்டிப்பா டெய்லி வழிபடுங்க. அவர்கிட்ட வேண்டுதல் வைங்க. அண்ட் வந்து ஏதாவது அவரை முருகரை முன்னிலையில வச்சு ஒரு விரதம் அந்த மாதிரி வந்து நீங்க இருக்கணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்படி நீங்க இருக்கும்போது முருகர் உங்களை அந்த மாதிரியான பயமான சூழல், ஒரு கட்டப்பட்ட சூழல்ல இருந்து உங்களை கொண்டு வருவாரு. அவரு உங்களை வந்து கண்டிப்பா ஒரு எனர்ஜி வந்து கெயிட் பண்ணும். நீங்க அடுத்து என்ன செய்யலாம், எப்படி வந்து நம்பிக்கையோட செய்யலாம், தைரியத்தோட இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த பர்சனலான ஒரு நம்பிக்கையை வந்து கொண்டு வரும். ஒரு பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடத்தை வந்து கொண்டு வரும். ஸோ அந்த உங்களுக்குள்ளே ஒரு பர்சனல் ஃப்ரீடம் இல்லாம இருக்கிறீங்க. எது செஞ்சாலும் வேண்டாம், இதுதான் லிமிட், இதுக்கு மேல இதை தாண்டக்கூடாது, சிரிச்சா கூட இதான் லிமிட், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வேற யாராவது ஏதாவது நம்மளை வந்து அழற மாதிரி பண்ணிடுவாங்க, யாரோ ஏதோ நம்மளுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மன இறுக்கத்துல இருக்கீங்க. ஸோ அதை எல்லாத்துல இருந்தும் கொண்டு வருவாரு. நீங்க கண்டிப்பா முருகரை வந்து தீவிரமா வழிபடணும். அவருக்காக ஏதாவது சிம்பிளான ஒரு விரதங்கள் வந்து இருங்க. அவரை வந்து மனசார நினைச்சு மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ நிச்சயமா முருகர் உங்களை வந்து கெயிட் பண்ணுவாரு. அண்ட் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்கு பாருங்க. சந்தோஷமா இருக்கிற டைம்ல எந்த ஒரு கெட்டதை பத்தியும் நீங்க நினைக்காதீங்க. முருகரை மட்டுமே மனசுல நினைச்சுக்கோங்க அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு இன்னைக்கு. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். கண்டிப்பா இது ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. கிறிஸ்டல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களுக்கான கார்ட்ஸ், யுவர் ப்ரேயர்ஸ் ஆர் பீயிங் ஆன்சர். ஸோ முருகர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முருகர்கிட்ட சமீப காலமா நிறைய ப்ரேயர்ஸ், வேண்டுதல் அண்ட் கோரிக்கைகள் வச்சிருப்பீங்க. அண்ட் நிறைய வந்து நீங்க விரதங்கள் இருந்திருப்பீங்க. முக்கியமா சஷ்டி விரதம், பங்குனி உத்திர விரதம், அந்த மாதிரி நிறைய விரதங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ப்ரேயருக்கான, விரதத்துக்கான, வேண்டுகோளுக்கான, கோரிக்கைகளுக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனா வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. இது எப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல அதனுடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் போது அது நடந்து முடிகிற தருவாயில நீங்க அப்ப யோசிப்பீங்க, நம்ம இதுக்காக முருகர்கிட்ட வேண்டி இருந்தோம்ல, நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம்ல, நம்ம விரதம் இருந்திருந்தோம்ல அப்படின்றது அப்பதான் நீங்க வந்து ரியலைஸே பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத நேரத்துலதான் அந்த ப்ரேயருக்கான ஒரு ஆன்சரோ இல்ல அவுட்கமோ இல்ல அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆனா கண்டிப்பா நீங்க வேண்டிக்கிட்டது உங்களுக்கு நிறைவேறும், நடக்கும். ஆனா அது நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல நடக்கும். ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து நீங்க முருகரை ப்ரேயர் பண்ணுங்க. டெய்லி முருகரை வேண்டிக்கோங்க, முருகர் பாராயணம் சொல்லுங்க, வேண்டிக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கூடிய சீக்கிரம் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த நிமிஷம் இந்த மெசேஜை நீங்க கேட்டுட்டு இத கேட்டுட்டு அப்படியே மறந்துட்டு நீங்க அடுத்த கட்ட வேலைகளை நீங்க செய்யுங்க. முருகரை வந்து வழிபட்டுட்டே இருங்க. எதிர்பாராத நேரத்துல அந்த ஆசைகள் உங்களுக்கு வந்து நிறைவேறக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து உருவாகும், நிறைவேறும். அப்போ அந்த டைம்ல முருகருக்கு வந்து நீங்க நன்றி கடன் செலுத்திடுங்க, நன்றி சொல்லிக்கோங்க. சோ அது வரைக்கும் நீங்க எதையும் எதிர்பார்க்காம, எதை பத்தியும் கவலை கொள்ளாம நீங்க தொடர்ந்து உங்களுடைய வேலைகள், காரியங்களை செய்யுங்க. அண்ட் முருகரை வந்து வழிபடுங்க தொடர்ந்து. நிச்சயமா உங்களுடைய பிரேயர்ஸ், உங்களுடைய பூஜைகள், ஸோ பிரார்த்தனைகள் அது எல்லாமே நிறைவேறும், பலிக்கும். இதுதான் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அண்ட் அட்வைஸ். மட்டும் இல்லாம இதை நீங்க ஒரு பிளெஸிங்காகவும், முருகர்கிட்ட இருந்து ஒரு பிளெஸிங் கிடைச்சதாகவும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் மட்டும் இல்லாம பிளெஸிங்கையும் பார்த்துட்டோம்.
நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மனதார ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க அண்ட் கண்டிப்பா லைக் பண்ணிக்கோ. ஸோ நேர்களே, இன்னைக்கு உங்களுடைய முருகருடைய மெசேஜ் அண்ட் பிளஸிங் அட்வைஸ் எல்லாம் பார்த்துட்டும் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம முருகர் மெசேஜ் அடுத்த ஒரு நல்ல நாள்ல நம்ம வந்து பார்க்கலாம். Until then, this is Sarah from Sarah Tarot.